ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அர்ச்சனா வந்து வசமாக செந்தூரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க, ஃபோன் நம்பரில் மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ராம் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க. ராம் வந்து அர்ச்சனாவை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், எதுக்காக இந்த மாதிரி மகாவை பண்ணீங்க, இவ்வளோ கூடவே இருந்து இப்படி பண்ண உங்களுக்கு மனசு வரலையா அப்படின்னு கேட்டேன்னா, என்ன சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் வந்து மகாவை வந்து என் சொந்த அக்கா மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுபாஷை வந்து வர வைக்கிறாங்க. சுபாஷ் கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த 30 கோடியை திருடுனீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சொப்னாக்காக தானே எடுத்தீங்க, மரியாதையை உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சத்தியமாக சொல்கிறாங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சுபாஷ் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. மகாவை பண்ணது நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொன்னதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்தது வந்து சில்வனுக்கு 3 பேரையும் வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராம் வந்து, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, முதல்ல சார்னு கூப்பிட்டு பழகுங்க அப்படின்னு சொன்னோன்னே மிரட்டினோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சில்வண்டுங்க எல்லாம். இந்த நகையை வச்சது யார் அப்படின்னு சொன்னோன்னே, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா, சீதாவை அந்த மாதிரி ஏற்கனவே கையில் கிழிச்சிங்களா, அதுக்குண்டான தண்டனை இவங்க உள்ளே தூக்கி போடுங்க சார் அப்படின்னோடனே, இன்ஸ்பெக்டர் உள்ள கிட்டக்க வந்து சில்வனுங்க கிட்ட வந்தோன்னே, ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம், நகையை தூக்கி வைக்க சொன்னாங்க, மகாச்சித்தி செய்ய சொன்னாங்க, நாங்கள் அதனால் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள அனுப்பி விட்டுறதுக்கப்புறமேட்டுக்கு சீதா வர சொல்கிறாங்க. வெளியில் போனோன்னா ஒய்ஃபை கூட சந்தேகம் இருக்குது போல், அதான் அண்ணன் பயங்கரமாக விசாரிக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறப்ப, நான் கேஷுவலாக போயிட்டு கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா என் வடியில் வந்து பயம் கிடையாது, ஆனால் உங்கள் 2 பேரும் முகத்தை பாருங்கள், வேர்த்து கொட்டுது ஏசி ரூம்லேயே, எதுக்கு இந்த உள்ளே போகிறதுக்கு தயாராக இருங்கன்னு சீதா வந்து செம மாதம் சுபாஷையும் அர்ச்சனாவை பார்த்து சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சார் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்னை எப்போவுமே பாசனே கூப்பிடலாம், உட்காந்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு. எனக்கு கல்பனா மேலே தான் சந்தேகம் இருக்குது, ஏன்னா அவளை தான் வந்து வீட்டை விட்டு துரத்தணும், அவங்க அதிகபட்சம் செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சீதா கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நீ போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீரா வர சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு மகாவுக்கு ஆகாது அப்படின்னு. எனக்கு மகாவுக்கு ஆகாதுன்னெலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மகாவுக்கு என் மேலே கோவம் கிடையாது, சத்தியன் மேலே தான் கோவம்னு ராம்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து மறுபடியும் அர்ச்சனாவை கூப்பிட்றாங்க. அர்ச்சனாவை கூப்பிட்டோன்னு, என்ன மறுபடியும் கூப்பிட்றான் அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும்போது, சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி செந்தூருங்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா, ஆஹா இவன் கண்ணெல்லாம் உருள ஆரம்பிக்குது பதட்டத்தில், எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னோடனே, இன்ஸ்பெக்டர் சார் முதல்ல வந்து அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே செந்தூர் வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு வந்து செந்தூர், இவனை தெரியுமா அப்படின்னு மறுபடியும் கேட்டோன்னா ராம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சார் இவங்க தான் காரணம், இவங்க ஃபோன் நம்பர் மூலமாக தான் எனக்கு கால் பண்ணி சீதாவை வந்து மேலே அனுப்புறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னோன்னா, ஓ அப்படியா விஷயம் அப்படின்னா, ராம் அவெல்லாம் போய் சொல்கிறான், எனக்கு எதுவுன்னே தெரியாது அப்படின்ட்டு செந்தூர் ஃபோனை வாங்கிட்டு ஃபோன்லேருந்து பண்ணுறாங்க, கால் பண்ணுறப்ப பார்த்தா அர்ச்சனா ஃபோனையும் வாங்கிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு 2 ஃபோனையும் ராம் வந்து கையில் திருப்பி காமிச்சா பேரோடு வருது. வந்ததுக்கப்புறம் என்னமோ தெரியாது, நீங்கள் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுங்க சார், இவங்களை முதல்ல தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு. 2 நிமிஷம் சார், ராம் சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து மகா வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணால் அது நான் கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீங்களும் இருந்தீங்க, அப்போ கூட உடந்தையாக இருந்தவங்களுக்கும் இதுக்கு உள்ள தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதுக்கு அடுத்தது எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராம் வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எப்படியும் அர்ச்சனாவும் கல்பனாவும் தான் மாட்ட போகிறாங்கங்கிற மாதிரி இருக்கப்ப அர்ச்சனா ஃபோனை போட்டு, இந்த மாதிரி கல்பனா, இந்த மாதிரி ராம் பயங்கர ஆஃபீஸர் மாதிரி என்னை மிரட்டி எடுக்கிறான், எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, பேசாமல் நான் உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவசரப்பட்டு சொல்லிடாத, நான் உன்னை பார்க்க வரணும், தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்து என்னையும் மாட்டி விட்றாத, ஏறு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க ஃபோனை. பேசாமல் என்ன பண்ணலாம், கல்பனாவை மாட்டி விட்டுறலாமா அப்படின்னு அர்ச்சனா இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வம்பு, இப்போ தங்கச்சின்னு அக்காலெலாம் பார்க்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு கல்பனா மாட்டி விடுறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா. அதே சமயத்தில் ராமுக்கு வந்து அங்கே வந்து கைரேகை வந்து எல்லாமே வந்து வருது, வந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்க்குறப்ப வந்து ஒருத்தரோட கைரேகை இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது குடும்பத்தில். அதை பார்த்தோன்னே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் தண்டனை அனுபவிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராம் வந்து வேகமாக வராங்க. வந்துட்டு வந்த வேகத்துக்கு வந்து பார்த்தோன்னு நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம அர்ச்சனா ஐயோ நம்மளை வந்து கைது பண்ண போகிறானோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பேசாமல் நம்மளே உண்மையை சொல்லிட்டு கற்பனா தான் காரணம், நானும் காரணம்னு சொல்லி சரணடைஞ்சிடலான்னு வராங்க. ராம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னா, நிச்சயமாக கண்டுபிடிச்சாச்சு, இதோ இப்போ கைது பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே மாப்பிள்ள யார் அப்படின்னு சொன்னப்போ ராம் கிட்டக்க வராங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ராம் சொன்னப்போ வந்து, என்ன பார்த்தீங்களா, அழைச்சிட்டு போங்க சட்டுப்புட்டுன்னு, இவங்க 2 பேரும் வேர்த்து கொட்டுது பாருங்கன்னு சீதா வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
ராம் கரெக்டாக கிட்டக்க வராங்க. கிட்டக்க வந்த வேகத்துக்கு ஐயோ நம்ம கையில் வந்து விலங்கு போட போகிறான்னு அர்ச்சனா கிட்டக்க போயிடுறாப்புல ராம். ராம் என்ன ராம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கேன், நான் எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் தான் அங்கேயே ஒத்துக்கிட்டேன்ல, மகா தான் இந்த மாதிரி பண்ண சொன்னான்ட்டு, இதுக்காக என்னை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காம சுபாஷ் பக்கம் போனோன்னே சுபாஷும் பதட்டத்தில் இருக்கும்போது டக்குன்னு சீதா கையை இந்த பக்கம் வந்து சீதாக்கு கையில் விலங்கு போடுறாங்க. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. பாஸ் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.